நீங்கள் எதிர்பாராத உங்களுடைய சூழ்நிலையினால் உண்டான ஒரு நெருக்கம், அப்படியே நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு விடுதலையோடு இருக்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல கடன்காரங்க நெருக்கிறாங்க. நான் ஒரு ஆள்கிட்ட மாதிரி கைமாத்து வாங்கிட்டு அவங்க நெருக்கிறாங்க. ஒருத்தருக்கு நன்மை செய்வனை வாக்கு கொடுத்துட்டு அவங்க நெருக்கிறாங்க. இந்த மாதிரி நெருக்கத்திற்கு நடுவில் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர். அதனால இந்த காலத்துல கூட நீங்க சோர்ந்து போகாம, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு அடைக்கலம், நீங்க தான் எனக்கு தஞ்சம், எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க, உடனே உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும். இன்றைக்கு வழி திறக்கப்படும், ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும். உங்களை அனைத்துக்குள்ள ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ள வந்துருங்க. அவரு தான் அடைக்கலன்னு அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துருங்க. அவரு தான் தஞ்சனை அவருடைய பாத்துல ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கே மாற்றம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா?